அண்மை செய்தி. தமிழகத்தில் மாலை 4 மணி வரை 25 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் வீரகுமார். வீரகுமார், வணக்கம். 25 மாவட்டங்களில் இன்றைய தினம் மாலை 4 மணி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது, பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. தமிழகத்தின் மாலை 4 மணி வரை 25 மாவட்டங்கள், அதாவது ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, நீலகிரி, சேலம், நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர், விழுப்புரம், திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் கடலோர கன்னியாகுமரி மாவட்டம் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், சென்னை சுற்றியுள்ள புறநகர் மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் ஒரு முக்கியமான அறிவிப்பினையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவியது. இதன் காரணமாக நாளை, அதாவது 22ஆம் தேதி வாக்கில் இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக்கக்கூடும் என ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பினையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகிற 24ஆம் தேதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் எனவும், இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழகம் மற்றும் கேரள பகுதிகளுக்கு அடுத்து வரக்கூடிய 4 நாட்களுக்கு நல்ல கனமழையை தர வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக முக்கியமாக வட தமிழக கடலோர பகுதிகள், கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு, மாலத்தீவு அதனை ஒட்டிய பகுதிகள், தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதி மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று 45 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் இன்று, அதாவது 21ஆம் தேதி இன்று, நாளை மற்றும் 23 ஆகிய நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும், மீனவர்கள் கடலுக்கு சென்றிருந்தால் உடனடியாக 23ஆம் தேதிக்குள் கரைக்கு திரும்ப வேண்டும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. இதே போலவே 24ஆம் தேதியும் அந்த கடலோர பகுதிகளில் 45 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வரை, இடையிடையே ஒரு சில நேரங்களில் 70 கிலோமீட்டர் வரை சூறாவளி காற்றானது வீசக்கூடும் என்பதால் மீனவர்களுக்கான எச்சரிக்கையினையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. பிரீதா, வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார்.